செப்டம்பர் மந்த்க்கான திறன் மார்க் என்ட்ரி எம்இஸில் எப்படி போடலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு டிஎன்எம்எஸ்ன்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர லிங்கை டச் பண்ணிக்கோங்க. பிறகு லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூசர் நேம்ன்றதை உங்கள் பள்ளியினுடைய யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு லாகின் பேஜில் பாப்பப் வரும். அந்த பாப்பப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் கார்னரில் 3 பார் இருக்கும். அந்த 3 பாரை நீங்கள் டச் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆன பிறகு கீழே திறன் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த திறன் அசஸ்மெண்ட்டுன்ற ஐக்கானை நீங்கள் என்ன பண்ணணும்னா டச் பண்ணணும். டச் பண்ண பிறகு அந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். லோடான பிறகு உங்களுக்கு திறன் அசஸ்மெண்ட் மார்க் என்ட்ரியோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜில் இப்போ வந்து என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட் டேக்கிங் இருக்கும். பக்கத்துலேயே வந்து எக்ஸாம் மார்க் என்ட்ரின்னு இருக்கும். நீங்கள் எக்ஸாம் மார்க் என்ட்ரின்ற ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு மறுபடியும் லோட் ஆகும். லோடான பிறகு உங்களுக்கு மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த கிளாஸ்க்கு வேணுமோ அந்த கிளாஸ்க்கு நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் 6க்கு எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இங்கே நாட் எட் ஸ்டார்டட்னு இருக்குது பாருங்கள். கீழே அந்த ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரென்த் காமிக்கும். கீழே நாட் எட் ஸ்டார்டட்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டார்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும் ப்ளூ கலரில். அந்த ஐக்கானை இப்போ நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டார்ட்ன்ற ஐக்கானை நான் டச் பண்ண போகிறேன். டச் பண்ண பிறகு லோட் ஆகிட்டு உங்களுக்கு மார்க் என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே என்ன இருக்கும்னா எஸ்என் நம்பர், எம்எஸ்ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 60க்கு அந்த மாணவர் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்றதை பொறுத்து அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ்னு இருக்கு இல்லையா, மூணுத்துலேயும் தனித்தனியாக டைப் பண்ண பிறகு என்ன வரும்னா அங்கே அவங்க வந்து எவ்வளோ % வந்திருக்காங்கன்றது காமிச்சிட்டு பக்கத்துலேயே எஸ்ன்ற ஐக்கான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்கேஸ் அவங்க வந்து லாங் ஆப்செண்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்களே வந்து அந்த இடத்துல போய் டச் பண்ணி லாங் ஆப்சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா ட்ராப் அவுட்னு கொடுத்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் என்ட்ரு பண்ண பிறகு கீழே க்ரீன் கலரில் சப்மிட் மார்க்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இந்த முறையில் தான் நாம் திறன் மார்க் என்ட்ரி பதிவேற்ற வேண்டும்.